ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த மாலை நேரத்திலும் திரும்பவும் ஒரு விஷயமுடைய சமூகத்தில் வரும்படியாக நீர் பாராட்டின இந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, இந்த அருமையான இந்த நேரத்தில் ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஜெப நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தை அனைத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தர நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தை, வேத பாடத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். ஆண்டவர் நீர் எங்களுக்கென்று உம்முடைய வார்த்தையை நீர் வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு மக்களுக்காக துதிக்கிறேன். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், எல்லாருக்கும் தேவையான கிருபைகளையும் நன்மைகளையும் ஆண்டவர் நீர் நிறைவாக தந்து நடத்தும். இந்த நேரம் முழுவதையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென், ஆமென். இந்த அருமையான இந்த நாளிலும் திரும்ப ஒரு விஷயம் உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்து நடத்துவாராக. இந்த நாட்களிலே கடவுளுடைய கிருபையினாலே எபேசியரின் புஸ்தகத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வேத பாடமாக நாம் இதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில கர்த்தர் நம்மை எந்த அளவிற்கு நேசிக்கிறார் என்பதையும், அவர் எந்த அளவிற்கு நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதையும் இந்த எபேசியரின் புஸ்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 to 13 முடிய நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 to 13 முடிய. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆண்டவர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது இந்த முதல் 10 வசனங்களிலே நாம் கடந்த நாட்களில் சிந்தித்தோம். நாம் அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில சாபத்திலிருந்து கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்த நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கிருபையாக மாற்றி நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தி அவர் ரட்சித்து அவரோடு இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை உயிர்ப்பித்து நம்மை உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்தார் என்று சொல்லி முதல் பகுதியிலே நாம் பார்த்தோம். நேற்று தினத்திலே நாம் சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நம்மை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சித்திருக்கிறார். அப்படி ரட்சித்தவர் நமக்கு அதை ஒரு ஈவாக அல்லது பரிசாக ஒரு பிச்சையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட நம்மிடத்துல எந்த நன்மையும் கிடையாது. நம்முடைய கிரியைகள் எல்லாம் நம்மை ரட்சிக்கவில்லை. நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு கடவுளாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நேற்று தினத்தில் நாம் சிந்திக்கும் போது
தனிநபருடைய வாழ்வில கர்த்தர் ஒருவனை எப்படி மாற்றுகிறார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது தனிநபர்களிடத்திலே செயல்பட்ட கர்த்தர் இப்பொழுது ஒரு குழுவாக அல்லது ஒரு கூட்ட மக்கள் இனத்தின் மத்தியிலே அவர் கிரியை செய்கிறதை இந்த இடத்துல பவுல் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டு மக்கள் கூட்டத்தை அவர் நமக்கு முன்பாக வைக்கிறார். ஒன்று யூதர்கள், இன்னொன்று யூதர் அல்லாதவர்கள். இங்கே நம்ம இந்த நம்முடைய பழைய மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் அந்நியர்கள் அல்லது புறஜாதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புறஜாதிகள் அப்படின்றது உடனே நம்ம ஊர் ஜாதி எல்லாம் அதுல சேர்த்துறாதீங்க. அது ஒரு இனம். யூதர்கள் ஒரு கூட்டம், யூதர்கள் அல்லாதவர்கள் ஒரு கூட்டம். இந்த யூதர்கள் எப்போதுமே தங்களை குறித்து மிகவும் மேன்மையாய் பெருமையாய் நினைத்துக் கொள்வார்களாம். அவர்களுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, நாங்கள் தான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், நாங்கள் தான் யெகோவா என்கிற இந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள், நாங்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பெற்ற மக்கள் என்று சொல்லி அவங்க ஒவ்வொரு முறையும் அதை குறித்து பெருமை பாராட்டுவார்கள். எப்பெல்லாம் கடவுளுடைய சமூகத்துல போறாங்களோ அப்பெல்லாம் அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற 3 காரியம் உண்டு. ஒன்று, ஆண்டவரே, நான் அந்நியனாய் புறமதஸ்தனாய் அல்லது யூதர் அல்லாதவனாய் பிறக்காததுனால உமக்கு நன்றின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, நாங்கள் பெண்களாய் பிறக்காததுனால உமக்கு நன்றின்னு சொல்லுவாங்களாம். மூணாவது, நாங்கள் நாய்களாய் பிறவாததுனால உமக்கு நன்றின்னு சொல்லுவாங்களாம். இது அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பெருமை, சுய பெருமை. இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, இவங்க மற்ற ஜனங்களை, அதாவது யூதர் அல்லாத மற்றவர்களை என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா, நீங்க விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார். இந்த விருத்த சேதனம் என்பது என்ன அப்படின்னா, கடவுளுடைய உடன்படிக்கை குறிக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்து அந்த ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணின பொழுது அவனை அங்க விருத்த சேதனம் செய்யும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அதன்படி அவர்கள் விருத்த சேதனம் செய்தார்கள். அதை தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு சந்ததியும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், அவர்கள் யூதர்கள் என்று அறியப்பட்டவர்கள். ஆகவே இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க, மற்றவங்களை தங்களை விட அற்பமா நினைக்கிறாங்க. இந்த இடத்துல பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க, ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால். அப்போ அந்த யூதர்களை பவுல் என்ன சொல்றாருன்னா, கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனத்தை, மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால், இவங்க இந்த விருத்த சேதனம் இல்லாதவங்களை அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வேற ஆளு, உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது என்று சொல்லி அவர்கள் எண்ணுகிறார்கள். இந்த வார்த்தையை நம்ம இங்க ரொம்ப கவனிக்கணும். இந்த பவுல் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது சில உள்நோக்கம் இருக்கும். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்ட நீங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் தெரியுங்களா, ஆண்டவரிடத்துல எந்த விதமான வேறுபாடும் கிடையாது, வித்தியாசம் கிடையாது. அவர் யாரையும் பிரித்து பார்க்கிற தேவன் அல்ல, எல்லாரையும் ஒன்றாய் பார்க்கிறவர். ஆனால் இந்த யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, இவங்க நமக்கு ஏற்றவங்க கிடையாது, இவங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் அல்ல, ஆகவே இவர்கள் வேற அப்படின்னு சொல்லி அவர்கள் எண்ணினார்கள். அதை தான் நம்ம இங்க கவனிக்கணும். அவர்கள் எண்ணினார்கள். இந்த சூழ்நிலையில தான் பவுல் அப்போஸ்தலத்துல நீங்க கேட்டீங்கன்னா, விருத்த சேதனமும் விருத்த சேதனமும் இல்லாமையும் என்பது என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா, அவர் ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் இந்த விருத்த சேதனத்தை குறித்து அவர் சொல்றாரு பாருங்க, விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, விருத்த சேதனம் பண்ணாலும் பெருசு இல்ல, விருத்த சேதனம் பண்ணலனாலும் பெருசு இல்ல, ஆனால் முக்கியமானது என்ன தெரியுங்களா, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். அப்போ ஒரு மனுஷனை அவனை கடவுளுக்கு உகந்தவனாய் மாற்றுகிறது என்ன அப்படின்னு நாம பார்த்தோம்னா, இந்த கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்றாரு,
விருத்த சேதனம் பண்ணாலும் பெரிய விஷயம் கிடையாது, விருத்த சேதனம் பண்ணலனாலும் பெரிய விஷயம் கிடையாது. நீ யாரோ அப்படின்னு எல்லாம் பிரிச்சு எல்லாம் பார்க்க முடியாது. ஒரு காரியம் மிக முக்கியமானது, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது தான் நம்முடைய வாழ்க்கையின் அவசியம். அப்ப இன்னைக்கு இந்த பவுலினுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, விருத்த சேதனம் முக்கியம் இல்ல, விருத்த சேதனம் இல்லாததும் முக்கியம் இல்ல, முக்கியமானது என்ன, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவங்க தான் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், அவருடைய பிள்ளைகள். சரி, அதோட நிறுத்தல. கலாத்தியரின் புஸ்தகத்திற்கு வருவீர்களானால் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல வரும் பொழுது அங்கே திரும்பவும் இந்த விருத்த சேதனத்தை குறித்து பவுல் பேசும்போது, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அப்ப அங்கேயும் திரும்ப சொல்றாரு. கலாத்தியர் நிருபத்தில் எழுதும் போது பவுல் சொல்றாரு, விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்ப இரண்டாவது பவுல் சொல்றாரு, விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் நமக்கு உதவி செய்யாது. எப்படி இருந்தாலும் அதனால பயன் இல்லை, ஆனால் அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம். அப்ப இந்த ஆண்டவருடைய அன்பை பெற்றவர்கள், அவர் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசம் இருக்குது பாருங்க, அதுதான் ஒரு மனிதனை ரட்சிக்க கூடியதா இருக்கிறது. அதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்ப விசுவாசம். மூன்றாவது, இதே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும் பொழுது, கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அவர் சொல்லும் போது சொல்றாரு, அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் ஒன்றும் இல்லை, புறஜாதியார் என்றும் புறதேசத்தான் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், எல்லாரையும் ஒன்றாய் இணைக்கிற ஒரு சக்தி ஒன்று இருக்குது, ஒரு வல்லமை, அது கிறிஸ்து. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நாம் பார்க்கிற இந்த பிரிவினைகள் இல்ல, இன்னைக்கு இந்த யூதர்களும் புற இனத்தவரும் அவங்க தங்களுக்குள்ள பிரிவினைகளை பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பிரிவினைகள் இருக்கிறது, நமக்குள்ளேயும் பிரிவினைகள் இருக்கிறது இல்ல, கிறிஸ்தவங்களுக்குள்ளேயும் பிரிவினைகள் இருக்கிறது. நான் இந்த சபையை சேர்ந்தவன், நான் அந்த சபையை சேர்ந்தவன், அவங்க இந்த பரிசுத்த ஆவிக்கு முக்கியத்துவம் தர்றாங்க, இவங்க பிதாவுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க, இவங்க இயேசுவுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க இல்ல, நிறைய பிரிவினைகள். அதுக்கும் மேல ஒரு படி மேல போய் இன்ன ஊரை சேர்ந்தவர்கள், இன்ன மொழி பேசுகிறவர்கள், இதுல ஒரு பிரிவினை. அப்புறம் பாருங்க, இன்ன ஜாதியை சேர்ந்தவர்கள், இவங்க நம்ம ஆளு, இவங்க வேற ஆளு சொல்ற கூட்டம் இன்னைக்கு சபைகளிலும் இருக்கிறது. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? 3 காரியத்தை மறந்துடக்கூடாது. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது முக்கியம். இரண்டாவது, அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம் முக்கியம். மூன்றாவது, எல்லாவற்றையும் இணைக்கிற கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இருப்பாரானால் இந்த பிரிவினைகள் நம்முடைய வாழ்க்கையில வராது. அல்லேலூயா. பிரிவினை பேசுனீங்கன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்ல, இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். பிரிவினைகளை பேசுகிற யாரா இருந்தாலும் ஆண்டவரால ரட்சிக்கப்படவில்லைன்னு அர்த்தம். காரணம் என்ன? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்றது முக்கியம். அவருடைய அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருப்பது முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவினாலே நாம் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டியது முக்கியம். அப்பதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப முதல்ல மாம்சத்தின்படி நாம் அந்நியர்களாக பிரிக்கப்பட்டோம். எப்போ? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக. ரட்சிக்கப்பட்ட பிறகு நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறோம். சொல்ல முடியுதா? சொல்லணும். அப்பதான் ஆண்டவர் நம்மிலே மகிமைப்படுவார். இரண்டாவது, நாம் அதே பகுதியில பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நீங்கள் வருவீர்களானால் அங்கே சொல்லுகிறது, அக்காலத்திலே எக்காலத்திலே ஆண்டவரை அறியாமல் இருந்த பொழுது அல்லது ஆண்டவரிடத்திலே வராமல் இருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒரு கூட்ட மக்கள், அவங்கள தான் பவுல் சொல்றார். அவங்க ஆண்டவரை அறியாது இருந்த பொழுது எப்படி இருந்தாங்களாம் பாருங்க, கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தார்கள். கிறிஸ்துவை
சேராதவர்கள். ஆங்கில வேதத்தில் சொல்கிறது they lived without Christ. கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்தாதான் அவனுடைய வாழ்க்கை உறுதிப்பட்டிருக்கும். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ்வானால் அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரையுமே அவனால நம்ப முடியாது. விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை, உண்மையான தெய்வத்தை குறித்த அறிவு இல்லாத ஒரு வாழ்க்கை, அவரை அறிந்த, அவரை கீழ்ப்படிந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற மக்களுக்கு ஆண்டவர் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யாரு? யூதர் அல்லாத அந்நியர்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக விசுவாசம் இல்லை, யாரை நான் விசுவாசிக்கணும் தெரியாது, ஏன்னா கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை, கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை வாழறாங்க. ஆண்டவரை குறித்த அறிவு இல்லாம வாழறாங்க. இல்ல இன்னைக்கு கூட பல நேரங்களில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நம்ம எத்தனை பேர் கர்த்தரை அறிகிற அறிவில வளர்ந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அறக்குறையா தான் இருக்குது. ஆண்டவரை நான் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறேன்? இல்ல 3 பார்வையற்றவர்கள் யானையை பார்க்க போனாங்களாம். அவங்களுக்கு பார்வை இல்லாததுனால இந்த 3 பேரும் பேசிட்டாங்க. என்ன, நம்ம யானை கிட்ட போனதும் அந்த யானையை தொட்டு பார்த்து கண்டுபிடித்து விடலாம், இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க. முதல்ல போனவன் நேரா போனா அந்த யானையினுடைய துதிக்கையை போய் பிடிச்சான். பிடிச்ச உடனே அது தூண் மாதிரி இருக்குது. உடனே அவன் சொன்னான், யானை தூண் மாதிரி இருக்குது. அடுத்தவன் போனா யானையினுடைய வாலை பிடிச்சு பார்த்தான். அது பெரிய நீண்ட வாலு, கடைசியா கீழே கொஞ்சம் முடி, ரஃப்பான முடி. இவனுக்கு உடனே அதை தடவி பார்த்த உடனே ஒரு ஞாபகம் வந்துச்சு, இது தூண் மாதிரி எல்லாம் இல்ல, இது தொடப்பம் மாதிரி இருக்குதுன்னா. யானை எப்படி இருக்குது? தொடப்பம் மாதிரி இருக்குது. அடுத்தவன் யானையினுடைய காதை போய் பிடிச்சு பார்த்தான். அது காது நல்ல பெருசா அப்படியே பிரிந்து இருக்கிறது. அதை தடவி பார்த்தவன் சொன்னான், டேய், யானை தூண் மாதிரியும் இல்ல, தொடப்ப மாதிரியும் இல்ல, யானை முறை மாதிரி இருக்குதுன்னு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவில எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு காரியம் எனக்கு ஆண்டவரை அற்புதம் செய்கிறவராக தெரிகிறது, ஆண்டவரை சுகம் தருகிறவராக தெரிகிறது, ஆண்டவரை கடனெல்லாம் அடைக்கிறவராக தெரிகிறது, ஆண்டவரை என்னுடைய குடும்பத்தின் சமாதானத்தை தருகிறவராக தெரிகிறது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம். ஆனா உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமா? கர்த்தரை முழுமையாய் அறிந்து ஆண்டவரை நான் என்னுடைய வாழ்க்கையில பற்றி கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ கடவுள் விரும்புகிறார். ஆனா ஒரு காலத்துல நான் ஆண்டவரை இல்லாம வாழ்ந்த காலம் உண்டு. இப்ப ஆண்டவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லும் போது நாம் எப்படி ஆண்டவரை அறிந்திருக்கிறோம்? இது மிக முக்கியம். முற்காலத்துல கிறிஸ்து அல்லாதவர்களாக, கிறிஸ்துவை சேராதவர்களாக வாழ்ந்தவர்கள். அடுத்தது சொல்லுது பாருங்க, காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாய் வாழ்ந்தார்கள். இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு இல்லைங்களா, ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது the commonwealth of Israelites. அதை இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பொது மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது சமுதாயத்திற்கு, இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு புறம்பான மக்கள் என்று சொல்லுகிறது. இந்த இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு அப்படி என்ன பெரிய ஒரு மேன்மை அப்படின்னா, ஆண்டவர் அந்த சமூகத்தை தமக்கென்று தெரிந்தெடுத்தார். ஏசாயாவில சொல்லுகிறது பாருங்க, இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்தெடுத்தேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் அந்த ஜனங்களை தெரிந்தெடுத்த முதல் காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் கடவுள் தெரிந்தெடுத்தார். அதனால நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க தங்களை மேன்மையாகவும் மற்றவங்களெல்லாம் தங்களுக்கு சேராதவர்களாகவும் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு நல்ல உதாரணம் யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, இயேசு சமாரிய பெண்ணிடத்துல பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் அந்த சமாரிய பெண்ணிடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடு என்று கேட்ட பொழுது 8வது 9வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சமாரிய பெண் இயேசுவுக்கு தருகிற பதிலிலேயே அங்க இருக்கிற அந்த கால சூழ்நிலைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 8வது வசனத்துல பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரம்
8வது வசனத்துல அந்த அம்மா சொல்றாங்க, அப்பொழுது சமாரிய நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். உடனே அந்த அம்மா எதுவும் யோசிக்காம சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். பாருங்க, அந்த அம்மா ரொம்ப தெளிவா கேட்கிறாங்க, நீர் யூதனா இருக்க சமாரிய பெண்ணான என்னிடத்துல தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? அப்ப அவங்களுக்கு ஒரு 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 பிரிவினை இருக்கிறது, பிரிவினை இருக்கிறது. நீ என்னோடு கூட எந்த விதத்திலும் ஐக்கியப்பட முடியாது அப்படின்னு யூதர்கள் மற்றவர்களை ஒதுக்கி வைத்தார். நீ எங்களுடைய காணி ஆட்சிக்கு, எங்களுடைய காமன்வெல்த்துக்கு அல்லது எங்களுடைய சமுதாயத்திற்கு உட்பட முடியாது. ஆராதனையில கூட அப்படித்தான் இருந்துச்சு. நீங்க தொடர்ந்து அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளிலே நாம் பார்க்கும்போது 20வது வசனத்துல சொல்றா, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. அங்கேயும் பாருங்க ஒரு வித்தியாசம், தொழுது கொள்ளுகிற இடத்துலயும் வித்தியாசம். யூதர்கள் எருசலேமில தான் தொழணுன்றாங்க, ஆனா இவங்க மலைகளிலே தொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். பிரிவினைகள் அங்கே இருக்கிறது. அப்ப பவுல் சொல்றாரு, முதல்ல நீங்க ஆண்டவர் இல்லாத சேராதவர்களா இருந்தீங்க, விருத்த சேதனம் இல்லாதவங்களா இருந்தீங்க, யூதர்களுடைய சமுதாயத்தில் சேர்க்கப்படாத புறம்பாக்கப்பட்ட மக்களா இருந்தீங்க. அடுத்தது சொல்றாரு, உடன்படிக்கைகளுக்கு அந்நியராய் இருந்தீர்கள். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு, உடன்படிக்கை அல்ல, உடன்படிக்கைகளுக்கு. அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் அவர் சொல்றபடி பார்த்தா ஒரு உடன்படிக்கை இல்ல, நிறைய உடன்படிக்கை இருக்கிறது. அதுல முதல் உடன்படிக்கை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10-11வது வசனங்களில ஆண்டவர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை. அவர் சொல்றாரு, உனக்குள்ளே ஒரு சந்ததி வரும், அந்த சந்ததி என்னுடைய ஜனமாய் இருக்கும், அவர்கள் பெருகுவார்கள், ராஜாக்கள் தோன்றுவார்கள், அவங்க ஒரு சந்ததியாகவே ஒரு மக்கள் கூட்டமாகவே இருப்பார்கள். 2வது யாத்திராகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் பண்றாரு. கடாக்களின் ரத்தத்தை பலி செலுத்தின அந்த ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல தெளித்து மோசே சொல்றா, கர்த்தர் உண்டு பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே அப்படின்னு அங்க ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. எல்லா உடன்படிக்கைக்கும் மேலான ஒரு உடன்படிக்கை மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல இயேசு சொல்றாரு, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கிறது. அப்ப இந்த 3 உடன்படிக்கைகள்ல உடன்படிக்கைகள். அப்ப இந்த ஜனங்க ஆண்டவரை யூதர் அல்லாத அந்நிய ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அவர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க, உடன்படிக்கைக்கு அந்நியர்களாக இருந்தார். இந்த 3 உடன்படிக்கையில எங்கேயுமே அவங்க இல்ல. ஆசீர்வாதமும் கிடையாது, மேசியாவுடைய ரட்சிப்பின் விடுதலையும் அவங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கப்படவில்லை. இதெல்லாம் இழந்த நிலையில இருந்தாங்க. அப்புறம் பாருங்க, அடுத்தது சொல்லுகிறது, நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தீங்க. நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில என்னோடு கூட இருக்கிறார், அற்புதம் செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், வல்லமை உள்ளவர் என்னோடு கூட இருக்கிறார். எதை பற்றி அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்புறம் பாருங்க, ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாது, பாவ மன்னிப்புன்னா என்னன்னு தெரியாது, நித்திய வாழ்வுன்னா என்னன்னு தெரியாது, நித்திய வாழ்வுக்கு வழி என்ன தெரியாது. இன்னை வரைக்கும் அப்படித்தான் ஒரு சில கூட்டம் இருக்குது. ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ரட்சிப்பு என்பது என்னன்னு தெரியல, பாவ மன்னிப்புன்னா என்னன்னு தெரியாது. அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? எதையோ நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. 1 தெசலோனிக்கரின் புத்தகத்துல
4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது மரித்தவர்களை குறித்து அவர் பேசும்போது இப்படி ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். வாசி பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்றாரு, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அப்ப அங்க சொல்றாரு, மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க? நம்பிக்கையற்றவங்களா இருக்கிறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்பிக்கை உள்ள வாழ்க்கையா இருக்கணும். பல நேரங்கள்ல நாம் சொல்லுகிறோம், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. ஆனா நெருக்கடிகள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படிப்பட்டது? நம்பிக்கை உள்ள வார்த்தையா வருதா, இல்ல நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல நாமும் பேசி கொண்டிருக்கிறோமா? இல்ல ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக நம்ம நம்பிக்கை இல்லாதவர்களா வாழ்ந்தோம். இல்ல தொடர்ந்து அவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. கடைசியா சொல்றாரு பாருங்க, தேவன் இல்லாதவர்களாக வாழ்ந்தோம். சர்வ வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர் தங்களோடு இருக்கிறதை அவங்க தெரிந்து கொள்ளவில்லை. ரோமரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21 23 வசனங்களை பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, முதல்ல அவருடைய இருதயம் இருளடைந்து போனது. 2வது சொல்றாரு, அவர்கள் கடவுளை சொரூபங்களுக்கு இணையாக்கி விட்டார்கள், விக்கிரகத்தை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட மக்கள் தான் இல்ல பவுல் ஏறக்குறைய 1 2 3 4 5 6 குறிப்புகளை சொல்றார். அந்நியர்களாய் இருந்த பொழுது அப்படின்னு இதெல்லாவற்றையும் கடைசியா சொல்லும் போது தூரமாய் இருந்தோம். யார? கடவுளை விட்டு தூரமாக இருந்தோம். தூரமாய் இருந்த நமக்காக இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தினதுனால வேதம் சொல்லுகிறது 13வது வசனத்துல, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்த யூதர்கள் நீ விருத்த சேதனம் இல்லாதவன், நீ கிறிஸ்துவை சேராதவன், நீ காணி ஆட்சிக்கு புறம்பானவன், நீ உடன்படிக்கைகளுக்கு அந்நியன், இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட இந்த அந்நிய ஜனங்களையும் யூதர்களையும் ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி இப்ப 2 பிரிவையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டார். அல்லேலூயா. சமாதானம் பண்ணி இருக்கிறார், சமாதானம் பண்ணி இருக்கிறார். பிரிவினைகள் இனி நம்முடைய வாழ்க்கையில இல்லை. நீ பெரியவன் நான் பெரியவன் சொல்றதுக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான மேன்மை இல்லை. எல்லாரும் அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த எல்லா காரியமும் நம்ம வாழ்க்கையில சேர்ந்தது தான். நம்ம யூதர்கள் இல்லை, யூதர்கள் அல்லாத அந்நியர்களாக இல்ல, கிறிஸ்து இல்லாதவர்களாக, காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாக, உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களாக, நம்பிக்கை இல்லாதவர்களாக, தேவனற்றவர்களாக, தூரமாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கிறிஸ்துவின் ரத்தம் அவரோடு கூட சேர்த்தது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததியோடு நம்மையும் இணைத்து வைத்திருக்கிறது. நீங்களும் நானும் தைரியமா சொல்லலாம், நாங்க அவர்களை போல நாங்களும் உடன்படிக்கையின் பிள்ளைகள், நாங்களும் ஆண்டவரை அறிந்தவர்கள், நாங்களும் அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டவர்கள், எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கும் ஆண்டவர் இருக்கிறார் என்கிற ஒரு தைரியத்தை கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இரவு நேரத்துல ஆண்டவரே, எங்கேயோ கிடந்த என்ன உம்முடைய ரத்தத்தினால மீட்டெடுத்து உம்முடைய ஜனத்தோட என்னை இணைச்சு வச்சிருக்கிறீங்களப்பா, உமக்கு நன்றி. எவ்வளோ பெரிய பாக்கியமாக உம்முடைய உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாய் எங்களையும் நீர் மாற்றி இருக்கிறீரே, உமக்கு நன்றி. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டுடைய சமூகத்துல கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நான் எங்கேயோ கிடந்தேன், என்னை எல்லாம் ஒதுக்கி வச்சிருந்த சூழ்நிலை, கிறிஸ்துவை சேராத வாழ்க்கை, யூத இஸ்ரவேலர்களுடைய சமுதாயத்துல புறம்பான மனிதர்களாய் தூரத்தில் கிடந்தோம். உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களாய் நாம் பிறந்தோம். நம்பிக்கை இல்லாதவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவனற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவரை அறியல, நம்முடைய இருதய கண்கள் குருடாகி இருந்தது. ஆண்டவரை வணங்க வேண்டிய நாம் உருவமற்ற தெய்வத்தை, சர்வ வல்லமை உள்ளவரை வணங்க வேண்டிய நாம்
உலகத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் வணங்க ஆரம்பிச்சிருந்தோம். நமக்கு ஒண்ணுமே தெரியல. ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாது, பாவ மன்னிப்புன்னா என்னன்னு தெரியாது, உடன்படிக்கைனா என்னன்னு தெரியாது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் என்னன்னு தெரியாது, எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன ஒன்றும் தெரியாது. நான் ஒரு மிருகம் போல ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு கர்த்தருக்கு விரோதமாக தூரமா கடந்தேன். ஆனால் ஒரு நாள் இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்ததினால எங்கேயோ தூரத்துல கிடந்த என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து கிருபையினாலே என்னை ரட்சித்து அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்து கிறிஸ்துவோடு கூட என்னை உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். அவரோடு கூட என்னை சேர்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் பாக்கியவான்களாய் மாறி இருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இது மனிதர்களால வந்தது அல்ல. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அந்த ஊழியக்காரர் வந்தார், இந்த ஊழியக்காரர் வந்தார், இவருடைய பிரசங்கத்தினால நான் ரட்சிக்கப்பட்டேன். இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை. கிறிஸ்து உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து இருக்கிறார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார். நம்மை திரும்பவும் தம்முடைய புது உடன்படிக்கைகளை அவருடைய உடன்படிக்கைக்கு பங்காளிகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நன்றி சொல்லணும்னா நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, உம்மை அறியாம இருந்தப்பா, கிறிஸ்துவை இல்லாதவனாய் நான் வாழ்ந்தேன் ஆண்டவரே. உம்முடைய பாளையத்துக்கு புறம்பாய் நான் கிடந்தேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை அறியாதவனாய் உடன்படிக்கைகளுக்கு அந்நியனாய் நான் வாழ்ந்தேன் ஆண்டவரே. இப்படியெல்லாம் கிடந்த என்னை நீர் தெரிந்தெடுத்து உம்முடைய ஜனம் என்கிற ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்து என்னை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லணும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவேளை நம்மை தேடி வராமல் இருந்திருந்தால் நம்ம இன்னும் அந்நியர்களாய் தான் இருந்திருப்போம். இன்னும் ஆண்டவரை அறியாதவர்களாய்த்தான் இருந்திருப்போம். இன்னும் நம்முடைய பாவத்திலேயே நாம் மடிந்து போனவர்களாகத்தான் இருந்திருப்போம். நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னையும் தெரிந்தெடுத்தீரேப்பா, என்னையும் உம்மோடு சேர்த்து கொண்டீரே ஆண்டவரே. உம்முடைய உடன்படிக்கைக்கு என்னை பங்காளியாய் மாற்றினீரேப்பா. உம்மை அறிந்து கொள்ளும்படியான கிருபை எனக்கு தந்தீரே ஆண்டவரே. விருத்த சேதனம் இல்லாத என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறதுனால உம்முடைய பிள்ளையாக நான் மாறி இருக்கிறேன். கிறிஸ்துவினாலே நான் உம்முடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேன். அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசத்தினாலே நான் உம்முடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேன். இப்படியெல்லாம் எனக்கு ஆண்டவரே நீர் சலுகைகளை கொடுத்து உம்முடைய சமூகத்தில் என்னை சேர்த்து கொண்டீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. பரிசுத்த பிதாவே, எங்களை நீர் எங்கேயோ கிடந்த எங்களை உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்தீரப்பா. உம்முடைய சுதந்திரத்துல எங்களுக்கும் ஒரு பங்கை நீர் கொடுத்து இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படியான கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய உடன்படிக்கைகளுக்கு எங்களை பங்காளிகளாய் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. தேவனற்றவர்களாய் இருந்த எங்களை ஒரு உன்னதமான தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கும்படி எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்த எங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து என்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு நீர் கொடுத்து இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்து எங்களை ஆண்டவரே ஒன்றாக இணைத்திருக்கிறீர். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் எந்த விதத்திலும் குறைவுபட்டவர்கள் அல்ல, எல்லா விதத்திலும் எல்லாருக்கும் நாங்கள் இணையானவர்களாக எங்களை நீர் உயர்த்தி வைத்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து வருகிற நாட்களிலே அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாய் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்வோம். பெருமை பாராட்ட எங்களிடத்துல ஒன்றும் இல்லப்பா. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் இருந்த பொழுது எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும், சாட்சிகளாய் மாற்றும். உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்த எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவையான எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் நிறைவாக தந்து நடத்தும் சுவாமி. பொறுப்பெடுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.